இன்னைக்கு என்னோட வெர்ஷன் ஆஃப் உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வயசில் அம்மா வடை சுடும் பொழுது அதில் நடுவில் ஓட்டை இருக்காது. எங்கள் அம்மா ஓட்டைன்னு கேட்டால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது உளுந்து வடை கிடையாது, போண்டா அப்படின்னு பயங்கரமாக சமாளிப்பாங்க. ஆனால் எனக்கு ஓட்டை போட்ட வடை தான் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ அடம் பிடிப்பேன். ஸோ இப்போ தான் தெரியுது, அந்த ஓட்டையெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருந்தாலே போதும், அதுதான் சூப்பர் வடை அப்படிங்கிறது. ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களாட்டிருக்கு. அதனால தான் இப்போல்லாம் நிறைய அந்த வடை மேக்கர்னெல்லாம் விற்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்ரு வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாங்க ரொம்ப சிம்பிளாக இந்த உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.5 மணி நேரம் கழுகி ஊற வச்சிருந்த உளுந்தை நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது நல்லா கிறிஸ்பியாக வரக்கு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்திக்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. சும்மா கையை இந்த மாதிரி தண்ணியில் நினைச்சு அந்த தண்ணியை நல்லா உதறிட்டு அப்புறம் அதை மாவெடுத்து நல்லா உருட்டி பெருவிரல்ல ஒரு ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம்னாலே போதும். அவ்வளோதான் வடை. சிம்பிளாக சொல்லிட்டேன், ஆனால் பண்ணால் வரமாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. ஒரு 2-3 வாட்டி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓட்டை வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.